हरि नैमिषे निमिषक्षेत्रे गोमद्याः समलङ्कृते हरेराराधनासक्तं वन्दे विखनसं मुनिं रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। सहस्रादित्यसङ्काशं सहस्रवदनं प्रभुं सहस्रदं सहस्रारं प्रपद्येगं सुदर्शनं। श्री सीता लक्ष्मण हनुमत् समेत श्री कोदंडराम परब्रह्मणे नमः। श्री विजयवल्ली नायिका समेत विजयश्री सुदर्शन स्वामिने नमः। श्रीमते विखनस महागुरवे नमः। श्रीमते रामानुजाय नमः। அன்பார்ந்த ஆஸ்தீக பக்த பாகவதோத்தமர்களுக்கும் பத்மம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் ராமபிரசாத பட்டாச்சாரியாரின் நமஸ்காரங்கள். இன்றைய தினம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் அனுகிரகத்தினாலே சுதர்ஷன யஜ்ஞம் செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை, அதனுடைய பலனை இங்கே பதிவிடுகின்றேன். வேதத்திலே யஜ்ஞோ வை விஷ்ணு விஷ்ணுரு வை யஜ்ஞஹ என்றும் யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாஹ என்றும் சொல்லப்படுகின்றன. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கின்றான். யஜ்ஞம் செய்வதினாலே தேவர்கள் மிகவும் மகிழ்கின்றார்கள், சந்தோஷப்படுகின்றார்கள் என்று வேத வாக்கியம். பீஷ்மாச்சாரியரும் சகஸ்ரநாமத்திலே யஜ்ஞோ யஜ்ஞபதர்யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாஹனஹ யஜ்ஞபிருத் யஜ்ஞகிருத் யஜ்ஞி யஜ்ஞபுக் யஜ்ஞசாதனஹ என்று யஜ்ஞம் சம்பந்தமாக 10 நாமாவளிகள் பகவானுக்கு கூறுகின்றார். அதிலே யஜ்ஞ சாதனஹா, யஜ்ஞத்தை எம்பெருமானை அடையக்கூடிய சாதனமாக ஒரு வழியாக பயன்படுத்தி எம்பெருமானுடைய பேரனுகிரகத்தை பெறலாம் என்று கூறுகின்றார். அதிலே உபாசனா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய பல தேவதைகளை உபாசிக்கக்கூடிய அந்த உபாசனா மார்க்கத்திலே வைணவ முறையிலே சொல்லப்பட்ட சிறப்பான ஒரு யஜ்ஞம் சுதர்ஷன யஜ்ஞம். சுதர்ஷன யாகம் என்றும் சுதர்ஷன யஜ்ஞம் என்றும் சொல்லப்படக்கூடிய இந்த சிறப்பான யஜ்ஞமானது சுதர்ஷன சுவாமியை குறித்து செய்யக்கூடிய யஜ்ஞம். நாம் ஆலயங்களுக்கு சென்றால் அங்கே பெருமாள் கோவில்களிலே சக்கரத்தாழ்வார், சுதர்ஷன ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு சுவாமிக்கு தனி கோவில், தனி சன்னதி இருக்கும். அல்லது எம்பெருமானுடைய அந்த சக்கரத்தாழ்வாரை நாம் தரிசனம் செய்யலாம். இந்த சுதர்ஷன சுவாமியை நாம் உபாசிப்பதினால், அவரை பூஜை செய்வதினால் இகப்பர சுகங்கள் நமக்கு கிடைக்கின்றன. சுதர்ஷனமூர்த்தியுடைய இயற்பெயர் சக்கரம், சக்கரத்தாழ்வார். ஏனென்றால் அவர் வட்ட வடிவமாக சக்கரஸ்வரூபமாக இருப்பதினால் அவருக்கு சக்கரத்தாழ்வார் என்று பெயர். அவருடைய காரணப்பெயர் சுதர்ஷனன். என் காரணம் சௌதர்ஷனம் இத் கரோதி இதி சுதர்ஷனஹா. நமக்கு சுகமான தரிசனத்தை காண்பிக்கக்கூடியவன் சுதர்ஷனன். நமக்கு சுகமான பாதையை, சுகமான வழியை காண்பித்து சம்சாரத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து ஆபத்துக்களையும் அனைத்து தடங்கல்களையும் நிவர்த்தி செய்து நம்மை சுகமாக அனுகிரகம் செய்வதினாலே சக்கரத்தாழ்வாருக்கு சுதர்ஷனமூர்த்தி என்று காரணப்பெயர். அப்பேற்பட்ட சுதர்ஷன பகவானை பூஜை செய்வதிலே சுதர்ஷன யாகம் மிகவும் சிறந்த ஒரு வழி. அந்த சுதர்ஷன யாகத்தை செய்வதினாலும், யாகத்தை தரிசனம் செய்வதினாலும், யாகத்திலே கலந்து கொள்வதினாலும் நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்றன. இகப்பர சுகம் என்று சொல்லக்கூடிய இந்த இகலோகத்திலே நாம் என்னென்ன பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் எல்லாம் எம்பெருமானிடத்திலே வைக்கிறோமோ அந்த வேண்டுதல்களை எம்பெருமான் நிறைவேற்றி கொடுக்கின்றான். நமக்கு ஜாதகத்திலே ஏற்படக்கூடிய நவக்கிரக தோஷங்கள், அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகின்றன. ஏவல், பில்லி, சூனியம் போன்ற ஆபிச்சாரிக தோஷங்கள் நிவர்த்தியாகின்றன. சர்ப்பதோஷம், காலசர்ப்பதோஷம், பித்ருதோஷம் போன்ற தோஷங்கள் சுதர்ஷனமூர்த்தியால்
நிவர்த்தி செய்யப்படுகின்றது. இந்த யாகத்தில் நாம் கலந்து கொள்வதினாலே கீழ்கண்ட தோஷங்கள் நிவர்த்தியாகி நமக்கு சமஸ்த விதமான மங்களங்கள் உண்டாகின்றன. அதிலும் இந்த சுதர்ஷனமூர்த்தியை உபாசிப்பதினால் மாணவர்களுடைய மந்த புத்தி நீங்கி அவர்கள் படிப்பிலே ஆர்வம் காட்டி நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதற்கு சுதர்ஷன பகவான் அனுக்கிரகம் செய்கின்றார். சுதர்ஷனமூர்த்தியை உபாசிப்பதினால் நம் தோஷங்கள் நிவர்த்தியாவதால் நாம் படிப்பிலே நல்லபடியாக நாட்டம் செலுத்தி கவனம் செலுத்தி நாம் நல்ல மதிப்பெண்கள் பெற சுதர்ஷன சுவாமி நம்மை அனுக்கிரகம் செய்கின்றார். கல்யாணமாகாத இந்த தோஷம் உள்ளவர்கள், திருமண தோஷம் உள்ளவர்கள் சுதர்ஷன யாகத்தில் கலந்து கொண்டால் அந்த திருமணம் சம்பந்தமான தோஷங்கள் நீங்க பெற்று அவர்களுக்கு விரைவாக திருமணம் நிச்சயமாகின்றது. திருமணமாகி வெகு காலம் சத்சந்தான பாக்கியம் இல்லாதவர்கள் சுதர்ஷன சுவாமியை பிரார்த்தித்து கொண்டு யாகத்தை தரிசனம் செய்வதினால் சத்சந்தான பாக்கியம், நல்ல குழந்தை பேறு உண்டாகின்றன. அது தவிர ஆரோக்கிய சரீரம் நாம் அனைவருக்கும் தேவைப்படுவது இந்த காலத்திலே மிகவும் ஆரோக்கியமான சரீரம். ஏனென்றால் பல வியாதிகள் நம்மை பீடித்து கொண்டு நம்மை சிரமப்படுத்துகின்றன. அப்பேற்பட்ட வியாதிகளையெல்லாம் நிவர்த்தி செய்து நமக்கு ஆரோக்கியமான சரீரத்தை கொடுக்கக்கூடிய சுவாமி சுதர்ஷனமூர்த்தி. அதுபோக மன நிம்மதி, மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர் சுதர்ஷனமூர்த்தி. இப்படியாக சுதர்ஷன சுவாமியுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த சக்கரத்தாழ்வாரை நாம் உபாசிப்பதினால் நமக்கு இந்த இகலோகத்திலே தேவைப்படுகின்ற அனைத்து விதமான சந்தோஷங்களையும் அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்கின்றார். இந்த சுதர்ஷன சுவாமியுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தினாலே இன்றைய தினம் ராதாநகர் ராமசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் சார்பாக சுதர்ஷன யாகம் லோகக்ஷேமார்த்தமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம் குரோம்பெட்டை ராதாநகரில் இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்திலே ராமசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் சார்பாக ஆலய நிர்வாகிகள் பெருமுயற்சியினாலே இந்த சிறப்பானதொரு யாகம், சுதர்ஷன யாகம், லோகக்ஷேமார்த்தமான இந்த யாகமானது ஏற்பாடு செய்யப்பட்டு விசேஷமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த யாகத்திலே அனைவரும் கலந்து கொண்டு யாகத்தை தரிசனம் செய்து எல்லாம் வல்ல ஸ்ரீ சீதாலக்ஷ்மண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமியுடைய பேர் அனுகிரகத்தையும் விஜயவல்லி நாயிகா சமேத விஜயஸ்ரீ சுதர்ஷன சுவாமியுடைய அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன, ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன. லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். ஹரி. हर्यप्रदान्ते भूमाय अमृतत्वाय धीमहे आताञ्जलिष्यमाणाञ्च अमृते सत्ये प्रतिष्ठिताम् अनरोमि अहमिन्द्रो भवत्यगं विश्वस्योऽस्यस्सर्व अन्तरात्मा ब्रह्म ब्रह्मान्तरात्मा பச்சைமாமலை போர்மேனி பவனவாய் கமலச்செங்கன் அச்சுதாவனேனி ஆயத்தப்ப பண்ணணும். என்னோட சார்பா பண்ணணும்னு யார் உத்தரவு இல்லாம உபயம்னு போட்டு அந்த கோவிலுக்கு போ. உபயம்னாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நமஹ கமலேக்ஷணாய நமஹ கம்சஷத்ரவே நமஹ கார்புஸ்தாய நமஹ பராய நமஹ பரணீஷாய நமஹ பராகாஷாய நமஹ பிரபவே நமஹ விபவே நமஹ வைகானச முனிஷ்ரேஷ்ட பூஜிதாய நமஹ கேசவாய நமஹ நாராயணாய நமஹ மாதவாய நமஹ கோவிந்தாய நமஹ விஷ்ணவே நமஹ மதுசூதனாய நமஹ திரிவிக்ரமாய நமஹ வாமனாய நமஹ தம் யக்ஞஸ்ய தேவ பிரத்விஜம் மோகாஹாரம் ரத்னகாமம் த்ரவந்தே ராஜா வருணோ த்ரவந்தேவோ ப்ரஹஸ்பதிஹ த்ரவந்த
धीरा भूमि धीरा शरधारा कतरिपुतैतेयं भाना अधिपति भाना अनुभव भाना निबधनु भानातम् नाना सुरगणनाना इतजनसेना नायकतालमिकम् धारा कुटिकधारा पंचमुखदीपै अपहतसेनेषु धीरा हवभुविधीरा वृद्धशतधारा अतरन्तुतैतेयम् भाना अधिपति भाना अनुभव भाना निबधनु भानातम् नाना सुरगणनाना इतजनसेना नायकतालमिधम् सेना नायकतालमिधम् सेना नायकतालमिधम् तालमिधम् तालमिधम् महासुदर्शनाय नमः आदिकालप्रिया आदिकालम् आश्रावय चक्षुरादम् तद्धिप्राशो विपञ्चवोजाग्रवागम् तस्कविन्दते विष्णोर्यत्परमम् पदम् मङ्गलम् स्तम्भडिम्बाय मङ्गलम् मृत्यमृत्यवे मङ्गलम् शान्तरूपाय लक्ष्मीनरसिंहाय मङ्गलम् मङ्गलम् चक्रराजाय महनीय गुणात्मने पद्मनाभगदाम्बोजवरिष्ठाराय मङ्गलम् मङ्गलम् चक्ररूपाय महनीय गुणात्मने पद्मनाभगदाम्बोजवरिष्ठाराय मङ्गलम् सार्वभौमाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसाम्मोदनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् लक्ष्मीवल्लभसङ्कल्पवल्लभाय महात्मने श्रीमद्विगणसे नित्यश्रीर्नित्यमङ्गलम् मत्स्यप्रजाप्यं परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभम् अस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन